நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்தில் உங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷமாய் காணப்படுகிறது. இப்பொழுது நம்ம ஒரு வேதத்தை நம்ம தியானிக்கலாம். உபாகமக்கு எழுதின நிருபம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம கேட்கலாம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வேளையில் தேவனுடைய வார்த்தை நம்ம தியானிக்க நம்ம கடந்து வந்திருக்கிறோம். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்ம எதை குறித்து நம்ம என்ன வேண்டாம், நம்ம கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். தேவன் நம்மளோடு கூட இருந்து தேவன் நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்கு செய்கிறவராக இருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம இந்த வேளையில் நம்ம தேவனுடைய வார்த்தை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்மளுக்குள்ள பயம் வரக்கூடாது, நம்மளுக்குள்ள ஒரு கலக்கம் வரக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவங்களுக்கு முன்னால் என்ன பண்ணார், அவங்களை நடத்தி கொண்டு போகிறார். அதே போல தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் நம்மளோடு கூட இருந்து தேவன் நம்முடைய எல்லா காரியங்களையும் தேவன் வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தீங்கன்னா அங்கே வனாந்திரத்தில் ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் ஒரு எதிராக இருந்தது என்னன்னா, ஒரு செங்கடல் என்ன இருந்துச்சு, அவங்களுக்கு எதிராக இருந்துச்சு. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா வனாந்திரத்தில் நடக்கும்போது நடந்து கூட்டிகிட்டு ஆண்டவர் போனார். ஆனால் தேவன் அவங்களுக்கு ஒரு குறையும் வைக்கவே இல்லை. தேவன் அவங்களுக்கு எல்லா இறைச்சி எல்லாத்தையும் என்ன பண்ணார், அவங்களுக்கு கொடுத்தவராய் காணப்படுகிறார். அங்கே பார்த்தீங்கன்னா கண்மலையில் அவருக்கு என்ன பண்ணுறாங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணுறாரு, தண்ணியும் கொடுக்குறார். இந்த வேலையில் தேவன் நம்மளுக்கு நம்ம என்ன பண்ண எல்லா காரியங்களும் என்ன பண்ணுறார், அவர் நம்மளுக்கு கொடுக்குறவராக, காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எதை செய்தாலும் தேவன் நம்ம முன் வச்சு செய்யும் போது தேவன் அந்த காரியங்களை தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளுக்குள்ள பயம் வரக்கூடாது, நம்மளுக்குள்ள கலக்கம் வரக்கூடாது. தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் நம்மளை விட்டு என்ன பண்ணல, ஒரு நாள் விலகுற தேவன் அல்ல, நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. மனித ஒரு வேளை நம்மளை கைவிடலாம், மனிதன் நம்மளை விட்டு விலகி போகலாம். ஆனால் தேவன் நம்மளோடு கூட இருந்து அவர் என்ன பண்ணார், ஒவ்வொரு காரியங்களும் இருந்து தேவன் நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நம்மக்கிட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், உபத்திரங்கள், அதை நினச்சி நம்ம கலங்கக்கூடாது. ஆனால் தேவன் நம்ம முன் வச்சு நடக்கும்போது இதெல்லாம் என்ன நம்மளை விட்டு அது மாறி போகிறதாய் காணப்படுகிறது. தேவன் நம்மளோடு கூட தேவன் எல்லா பிரச்சனைகளும் அவர் மாற்றி நம்மளுக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எதை கண்டு நம்ம சோர்ந்து போகக்கூடாது. தேவனை வைத்து நம்ம நடக்கும்போது தேவன் நம்மளுக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேலையில் நம்ம ஒருவேளை நம்ம சோர்ந்து போயிருப்போமானா, பிரச்சனை கண்டு சோர்ந்து போயிருப்போமானா, பாடுகளை கண்டு சோர்ந்து போயிருப்போமானா, இந்த வேலையில் நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து அந்த காரியத்தை நம்ம ஜெயமாய் நம்ம மாற்றுகிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஜெயத்தை பெறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதுக்கு தேவை ஆண்டவர் நம்ம முன் வச்சு எந்த காரியத்தையும் நம்ம செய்கிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். இந்த வேலையில் நம்ம கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, என்னை விட்டு விலகுறது இல்லை, நீங்கள் என்னை கைவிடுறது இல்லை என்று சொல்லி நம்முடைய வேத வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். நாங்கள் பிரச்சனை கண்டு நாங்கள் உங்களை விட்டு விலகக்கூடாது, பாடுகளை கண்டு எங்களை விலகக்கூடாது. ஆண்டவரே, நீங்கள் என்னோடு கூட இருக்கிறீங்க என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு உணர்வு, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் எனக்குள்ள கடந்து வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? நம்ம யாவரும் நம்ம கண்களை மூடி நம்ம ஒப்பு கொடுக்குறோம். நல்ல பிதாவே, இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிற தாவே, அப்பா உடைய வார்த்தை மூலியமாக நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி. ஆண்டவரே அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை மூலியமாக நீர் எங்களோடு நீ பேசுனதுக்காக நன்றி. அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நீங்கள் எனக்குள்ள இருக்கிறீங்க என்று சொல்லி அப்பா ஆண்டவர் நாங்கள் விசுவாசிக்கத்தக்க ஆண்டவர் நாங்கள் எதை குறித்து நாங்கள் கலங்கக்கூடாது, எதை கண்டு நாங்கள் பயப்படக்கூடாது. ஏசப்பா, நீங்கள் என்னோடு கூட எல்லா காரியங்களும் நீங்கள் வாய்க்க பண்ணுவீங்க என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை விசுவாசித்து நாங்கள் நடக்க எங்களை அப்பா நாங்கள் ஒப்பு கொடுக்குறாங்க. தாவே, முற்றிலுமாய் உடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.